ஏன்டா பார்த்துருக்குறான் உள்ள லோகோ தந்துட்டியா ஏன் அப்படியே போய் லோபிபி இருக்கா, ஐபிபி இருக்கா, சர்க்கரை வியாதி இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாத்திரை எடுத்தா போதும் 90 வயசு வரைக்கும் நீங்க நீண்ட ஆயுளோடு வாழலாம்னு சொல்லி ஏழு நாடாளுமன்றத்திற்கு ஒரு நல்லாட்சி பெற வேண்டும். ஒரு நேர்மையான ஆட்சி தொடர வேண்டும். இதுவரை பாரத பிரதமருடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஒரு குறை கூட இல்லாமல் நிறைவு செய்கின்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊழலில் யார் செய்தாலும் அதை கட்டி கேட்கக்கூடிய அரசாகத்தான் மத்திய அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களது வரிப்பணத்தை மக்களது பணத்தை எடுக்கின்ற கட்சிகள் மீது நடவடிக்கைகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வாக்களியுங்கள். மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக வெற்றி அடைய வேண்டும். அவர் வட மாநிலங்களிலே 350 400 இடங்களை நிச்சயமாக பெறுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து குறைந்தது 20 25 எம்பிக்களாவது வெற்றி பெற்று தாமரை மலர வேண்டும். பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருக்கின்ற ஒப்பற்ற உலக தலைவராக இருக்கின்ற மோடிஜி அவருடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு தாமரைக்கு வாக்களிங்கள், தாமரைக்கு வாக்களிங்கள். பிள்ளையார் திட்டத்தில் சாலை வசதி சொல்லியிருக்காங்க, நூலகம் அமைத்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா ஒரு லைப்ரரி நாங்கள் பண்ணித்தரோமா, அரசாங்கத்தை மூலமாக பண்ணுறோம் அல்லது என்னுடைய சொந்த முயற்சிகள் செய்து தரப்படும். தாமரைக்கு வாக்களிகள். ஏன்னா சகோதரிகளை நம்ம மருத்துவ முகாம் நடத்தணுமா பார்த்தீங்களாமா?